ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்யர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசோட ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வேக்கன்ட், என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கண்ட்டு, எவ்வளோ சம்பளம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்ஆர்டியில் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்மளுக்கு வேலை போட்டிருக்காங்க. இது வந்து புதுக்கோட்டையில் இருக்கவங்க அப்ளை பண்ணணும்ல, ஓவரால் தமிழ்நாட்டில் வந்துட்டு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க்கு, ஜீப் டிரைவரு, இந்த மாதிரி இவங்களுக்குலாம் நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் கிடையாது. அதான் அதில் முக்கியமான விஷயமே, கான்ட்ராக்ட் பேஸ்ட் இதில் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிக் தான். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்மனெண்ட் வேலை தான். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் இது வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் வந்துட்டு போய் அதாவது ஃபார்ம் தான், இந்த ஃபார்ம் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ போஸ்டிங் எந்தெந்த ஊரில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரிமாலம் பிளாக்கில் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் வந்துட்டு வேரியேஷன் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுடையார் கோயில் பிளாக்கில் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்துட்டு 2 வேக்கண்ட்டும், ரெக்கார்ட் கிளர்க்கு 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மணல் மேல்குடியில் பிளாக்கில் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3, ரெக்கார்ட் கிளர்க் வந்துட்டு 1 வேக்கண்ட்டும், நைட் வாட்ச்மேன் 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமயம் பிளாக்கில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2, ரெக்கார்ட் கிளர்க் வந்து 1, நைட் வாட்ச்மேன் வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னமராவதி பிளாக்கில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2, ரெக்கார்ட் கிளர்க் 1, நைட் வாட்ச்மேன் வந்துட்டு 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் கர்மாங்குடியில் வந்துட்டு நம்மளுக்கு டிரைவர் வேக்கன்ட் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்துட்டு 3, ரெக்கார்ட் கிளர்க் வந்து 1. அதே போல் விராலிமலை பிளாக்கில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நைட் வாட்ச்மேன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரே வேக்கன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா திருவரன்குளமில் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அறந்தாங்கியில் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1 தான் கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை பிளாக்கில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1, டிரைவர் வந்துட்டு 2, நைட் வாட்ச்மேன் வந்து 3, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 9. ஆக மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு 41 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 8th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவர் வந்து 8th பாஸு, இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், அதாவது ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும், 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேன் வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டு 18 to 32 இயர் இருக்கணும். பிசி எம்பிசி கேட்டகரியில் வந்துட்டு 18 to 34 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியில் வந்துட்டு 18 to 37 வயசுக்குள்ளே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஆல் ஓவர் கேட்டகரியிலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட், அதாவது சேலரி டீட்டெயில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 15,000 to 50,000 வரை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவருக்கு வந்து 19,000 to 62,000 வரை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனில் வந்துட்டு 15,000 to 50,000 வரை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க்கில் வந்துட்டு 15,000 to 50,000 வரை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங்கில் அப்புறம் இன்டர்வியூ தான். அதாவது எக்ஸாம் வைக்காமல் நம்ம மார்க் பேஸு யார் முன்னுரிமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபி, ஐடி ப்ரூஃபு, சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதில் வந்துட்டு மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நம்ம வந்து காப்பி எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்துட்டு நம்ம அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 31
லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க.